ஹலோ 12th ஸ்வாக்குட்டி. ஸோ எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிக்கிற பிள்ளைகளுக்காக தான். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு செலாக்குட்டி எப்பயுமே வந்து காமர்ஸ் பற்றி போடுங்கக்கா, ஸ்டடி மெட்டீரியல் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலி இந்த வீடியோ. ஸோ ஒருவேளை 12th காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பசங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டீங்க லீவை, இதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கணும் செலாக்குட்டிஸ். ஏன் அப்படின்னா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஃபஸ்ட் மீட் டேர்ம் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே பப்ளிக் கிட்ட நெருங்கிடும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரிங்களாப்பா? ஸோ உங்ககிட்ட இப்போதைக்கு 12th காமர்ஸ் புக்கு இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சீனியர்ஸ் கிட்ட வாங்கி வச்சுருக்கீங்கன்னா சூப்பர், அப்படி இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லைப்பா. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து கூகுள் போயிட்டு 12th புக்ஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வருது இல்லை, தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் எல்லா ஸ்டாண்டர்டுக்கான புக்ஸ் அதில் வந்து லைனாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம், சரிங்களா? ஒருவேளை உங்ககிட்ட புக்கு இருந்தால் சூப்பர், இல்லைன்ட்டா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் இதனுடைய லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிங்கப்பா, சரிங்களா? ஸோ இது ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இதுக்கு கீழே பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்குரிய புக்ஸுமே இருக்கும். லாங்குவேஜஸ் இருக்கா, அண்ட் வந்து ஜென்ரல் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்காப்பா. ஸோ இதில் உங்களுக்கான புக்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே தமிழ் மீடியம். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா இருக்கா இங்கே ஃபுல்லாக காமர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்கள். ஸோ நீங்கள் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட் டே இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் டேவே வந்து உங்களை ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 5 கொஸ்டின் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணணுன்னா புக்கில் அந்த கொஸ்டின் எந்த பேஜில் இருக்குது அப்படின்றத நீங்கள் முதல்ல நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், வாசித்து பாருங்கள் என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்றத ரீட் பண்ணுங்கள். மற்றபடி அதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் ஒரு நோட் இருந்துன்னா நோட் பண்ணிக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு யூனிட்டில் மேலாண்மை தத்துவங்கள் யூனிட் பேர், சரிங்களாப்பா? அதில் வந்து 2 மார்க் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மை என்றால் என்ன, சரிங்களா? தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின், இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ரெண்டு போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, அதனால் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிட்டீங்களா? மேலாண்மை என்றால் என்ன, வாட் இஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா அதிகாரம் என்பதின் பொருள் தருக, ஸ்டேட் த மீனிங் ஆஃப் அத்தாரிட்டி, சரிங்களா? இந்த 2 மார்க்கு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி பேஜ் நம்பரை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3 மதிப்பெண் 3 மார்க் என்னென்னு பார்த்துடலாமா? மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக, டிஃப்ரென்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த கொஸ்டின் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத தேடி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலாண்மையின் வீச்செல்லையை தீர்மானிப்பவை எவை? வாட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்றத தேடுங்கப்பா. அண்ட் 5 மார்க் என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி, எக்ஸ்பிளைன் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இன் டீட்டெயில். ஸோ காமர்ஸில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா தேடி ஒன்ஸ் படித்து பாருங்கள். இதனுடைய கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். ஆல் த வெரி பெஸ்ட். பார்க்கலாம் யார் யார் வந்து இதுக்குரிய ஆன்சர்லாம் தேடி பேஜ் நம்பரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேப்பா, இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட். டாட்டா, பை பை.